ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிங் பார்லர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பூண்டு குழம்பு. அது செய்ய தேவையான பொருட்கள். நான் இங்கே வந்து ஒரு 30 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். அப்புறமா 10 சின்ன வெங்காயம், ஒரு தக்காளி, ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து தண்ணியில் ஊற வச்சு வச்சுருக்கேன். ஒரு 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எடுத்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் கடுகு, நல்லெண்ணெய், 3/4 டீஸ்பூன் வெந்தயம், கறிவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக சர்க்கரை. இவ்வளோதான். இப்போ எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு ஒரு 3 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு, வெந்தயம், கறிவேப்பிலை, அப்புறமா பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு கொஞ்சம் லைட்டாக வதக்கிக்கலாம். அப்புறமா சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு இதையும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். அப்புறமா தக்காளி போட்டுக்கலாம். போட்டு தக்காளி கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. அப்புறமா மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு பொடியோட பச்சை வாசனை போது வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கலாம். தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ பொடியோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. அடுத்தது நம்ம புளி தண்ணி ஊற்றிக்கலாம். மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்புறமா தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு. அடுத்தது நம்ம அரைச்சி வச்சுருக்கிற தேங்காய் பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தேங்காயோட பச்சை வாசனை போது வரைக்கும் கொஞ்சம் கொதிக்க வைக்கலாம். இப்போ தேங்காயோட பச்சை வாசனையெல்லாம் போயிடுச்சு. கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். இப்போ நம்மளோட பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.